திரு சுப்ரத்னம், எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இது போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கா? இதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னு கேட்குறாங்க. அண்ணா வணக்கண்ணா. சகோதரர் மணிகண்டன் சொன்னார், பழனிசாமியை பனையூர் பக்கம் தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னார். அந்த பனையூர்காரர் ஏற்கனவே தன்னை முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு. மக்கள் முதலமைச்சர் தான் விளம்பரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனவே ஒருவேளை இவர் சொல்லக்கூடிய இவ்வளவு விஷயம் பேசினாரு, அதெல்லாம் விட்டு பனையூர்ல ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? இல்ல பனையூர் அவர் சொன்னாரு பழனிசாமியை பனையூருக்கு தள்ளிடாதீங்கன்னு. ஒருவேளை பனையூர்காரரை முதலமைச்சரா ஏத்துக்கிட்டு அருமை என்ன இபிஎஸ் அவர்கள் அவருக்கு கீழே செயல்படுறதுக்கு தயாராகிட்டாராங்கிறத திரு மணிகண்டன் தான் எங்களுக்கு விளக்கணும். கூட்டணியில் வேட்பாளரு பாஜகவோடு கூட்டணி இருக்கும் போது முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தானே. திரு அமித்ஷா அவர்கள் என்டார்ஸ் பண்றதே இல்லை. கரெக்டா? அது அமித்ஷா அவர்கள் திரும்ப திரும்ப என்டார்ஸ் பண்ணல. இல்லைன்னா அன்னைக்கு நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல கூட்டணி அறிவிச்ச அன்னைக்கு இவர் தேசிய தலைமை பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைமை ஏற்பாருன்னு சொன்னாங்களே தவிர முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத அவர் அறுதிட்டு உறுதியாக சொல்லல. அது இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் டிஸ்பியூட். அதனால இன்னொன்னு சொன்னாரு, இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. அதாவது தவறான இடத்துல பழமொழிகளை பயன்படுத்தக்கூடாது. அண்ணா அவர்கள் கடவுள் மறுப்பு இயக்கத்தை பற்றி வலியுறுத்துகிற நேரத்தில் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று சொன்னார். அதாவது பார்த்தவர் சொன்னதில்லை, என்ன சொன்னவர் கேட்டவர் பார்த்ததில்லை என்பது. எனவே இது பொருத்தமில்லாத இடத்தில் அதை பேசியிருக்கிறார். அடுத்து நான் அன்னை செந்தில்வேல் அவர்கள் சொன்னார்கள், அம்மா திரு டிஜிபி நடராஜன் அவர்களை பெயர் குழப்பத்திலே உடனடியாக 1 மணி நேரத்தில் மாத்தினாங்களே அப்படின்ட்டு. தயவு செய்து நான் சொல்றேன், மூத்த பத்திரிகையாளர் அருள் கூர்ந்து அம்மாவோட ஆளுமையோட ஒரு சில எம்ஜிஆரோட ஆளுமையோட திரு இபிஎஸ் அவர்களுடைய ஆளுமையை ஒப்பிடாதீங்க. அதெல்லாம் இங்க எதிர்பார்க்கவே முடியாது. அது வேறு இது வேறு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய தலைவர்களை இன்னொரு காலகட்டத்தில் நம்ம ஒப்பிடவே முடியாது சுப்ரத்னம். அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோட யாரையும் ஒப்பிடுறது இல்லை. ஆனால் பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அந்த அடிப்படையில் சொல்றாரு. அதிமுகவுடைய தலைவரா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளர், அதே போல பொதுச் செயலாளரா இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி. அண்ணா அதுல இருவேறு கருத்துக்களே இல்லைன்னா அவர் அவருடைய ஆளுமை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமே. ஆனால் அவர் சொன்னபடி மெகா கூட்டணியை உருவாக்கி இருக்கணும்னா இங்க கூட்டணியில் இருக்க எல்லாருமே அவங்க பாட்டில் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க போய்? எனவே அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அம்மாவை போல் நடவடிக்கை எடுக்கவில்லையே என்று அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் எதிர்பார்ப்பதே ஒரு தவறான போக்குன்னு நான் சொல்ல வர்றேன். இன்னைக்கு அதனால தொடக்கத்தில் ஆர்கே சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. 5 ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாமே பாஜகவோட இருக்காங்கன்றாங்க. அப்ப அந்த நெருக்கடியை நீங்க தானே திரு எடப்பாடி பழனிசாமி உருவாக்குறீங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே பாஜகவோட இருக்கிறார், நெருக்கமா இருக்கார் அப்படின்னா இந்த நெருக்கடிகள்லாம் அவங்களுக்கு இல்லையே, இவருக்கு தானே கொடுக்குறீங்க. who has precipitated all these problems? இந்த பிரச்சனை எல்லாம் உருவாக்கியது யார்? அண்ணன் ஆர்கே அவர்கள் அழகாக சொன்னது போல 2021 தேர்தலில் அதிமுக 75 இடங்களில் வென்றதுன்னா இரட்டை தலைமையோட வெற்றினா, மீண்டும் இந்த இடைத்தேர்தலில் அதிகப்படியான வெற்றிகளை பெற்று ஆட்சியை தக்க வைத்ததுனால் இரட்டை தலைமையோட வெற்றி. அதனால அதற்கு பின்னால் திரு இபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளரை பொதுக்குழு என்று கூட்டி பாட்டுகளை வீசி வெளியேற்றினது யாருடைய குற்றம்? தன்னை முதலமைச்சராக்கிய திருமதி சசிகலாவுக்கு துரோகம் அளித்தது யாருடைய குற்றம்? அதற்கு வழிவகை செய்த டிடிவியை துச்சமென மதித்தது யாருடைய குற்றம்? இன்றைக்கு தனக்கு வழங்கப்பட்ட முதலமைச்சர் பதவியை மறுத்த அன்றைய சூழலில் இவர் ஏதோ தம்பி இருக்கிறார் பார்த்துக் கொள்வார் என்று ஒரு முன்மொழிந்த செங்கோட்டையன் அவர்களை வெளியேற்றியது யாருடைய குற்றம்? எனவே தன்னை உணர்வான் தரணியே ஆழ்வான் என்பார் எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். நம்மை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சக்தி என்ன, நம்முடைய வலிவு என்ன, நம்முடைய செல்வாக்கு என்ன. நம்ம வெதர் we are a charismatic leader like எம்ஜிஆர் and ஜெயலலிதா or டாக்டர் கலைஞர், இதெல்லாம் உணர்ந்து வெளியில இருக்கக்கூடிய தலைவர்களும் உணரணும்ன்றாங்க. அவங்க வலிமை என்ன அப்படிங்கறதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய தலைவர்கள் உணரணும்ன்றாங்க. அருமை என்ன அறிவிசால் அன்னை கார்த்திகை அண்ணா, நாங்க அதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான்
படுபாலாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிற அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஏதோ மற்ற கட்சிகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய தேர்தலை போல ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும் போகும் என்ற நிலை இல்லை. இது அதிமுகவிற்கு வாழ்வா சாவா என்ற தேர்தல். இந்த தேர்தலிலும் திரு இபிஎஸ் அவர்களுடைய பிடிவாதத்தின் காரணமாக சரிங்களா இந்த இயக்கம் படுதோல்வியை சந்திக்கும். நாடாளுமன்ற தேர்தலை போல் திரும்ப சொல்றதுல ஒருங்கிணைவு எல்லாரும் ஒண்ணா சேரணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றதுதான் அவர் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தானே அப்புறம் ஒதுக்குறாருன்னு சொல்ல வேண்டியிருக்குது. ஆனா கரெக்டா திரு டிடிவி தினகரன் அவர்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அதாவது காத்திருந்து பார்த்தார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய போக்கில் மாற்றம் இல்லை என்றது காரணமாக அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். அது கூட திரு இபிஎஸ் அவர்களுடைய லீடர்ஷிப்போட வீக்னஸ் தான் உங்களுக்கு எனவே அது எந்த ஒரு கூட்டணி கட்சியும் அண்ணன் இவர் கேட்டாரு அண்ணன் சரி இப்ப நீங்க சொல்லுங்களேன். நீங்க எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை பத்தி எல்லாம் சொல்றீங்கல்ல. இப்ப திரு செங்கோட்டையன் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சுட்டு வந்த கட்சி ஒருங்கிணைப்பை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு வராரு. ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளரா என்ன செய்யணும்? அண்ணா யாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? அவர் இந்த கோரிக்கையுடைய நியாயத்தை உணர வேண்டும். அந்த கோரிக்கையை இன்னொரு கட்சியில போய் பேசும்போதே அந்த கட்சியை அதிமுகவை விட்டு கொடுத்துட்டாருன்னு வராதா சார்? அண்ணா இது என்னன்னா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? அண்ணன் செந்தில்வேலு கேட்டாரு பிஜேபி எதுக்கு அதிமுக உள் பிரச்சனை தயாரில் இருந்தேன். புரட்சி அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு அன்றைக்கு தர்மயுத்தம் தொடங்கிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்களுடன் இணைத்து வைத்தது பிஜேபி தான். அதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காங்க. எனவே தொடர்ந்து நாங்கள் கூட்டணி அதற்கு முன்னாடி கூட்டணியில் தொடர்றோம். இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு மாநில தேர்தலில் ஜெயிக்க வேண்டுங்கிறத நடந்து தொடர்ந்து நடந்து வரக்கூடிய சரிவுகளை பார்த்த பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய போக்கில் விட்டால் அவர் தோற்பது மட்டுமல்ல இந்த கூட்டணி படுதோல்வி அடையும். எனவே இது மீட்டெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒற்றுமைப்படுத்துவதற்காக எதிர்பார்ப்பு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த அமைச்சர் கே அவர்களே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு இருதுருவ அரசியல் தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆள வேண்டும் என்று நேரு சொன்னதை திரு கே பி முனுசாமி இன்றைக்கு ரெக்கார்ட்ல இருக்கு வரவேற்று இருக்கிறார். எனவே இந்த இருதுருவ அரசியலுக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது. அதற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரெலவன்ஸ் இஸ் எ மஸ்ட் என்கிற அடிப்படையில் தான் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தேவை. கடைசியா அவர் முழுமையா பேச முடியுமே ராஜகோபால் சார் நீங்க தான் சொல்லணும். பாஜகவுக்கு இதுல என்ன சார் ஆர்வம்? ஆர்வமே கிடையாது. பாஜக இதுல என்ன செஞ்சதுன்னு என்ன ஆதாரம் இருக்கு? யாரிடமும் எந்த வித ஆதாரமும் கிடையாது. ஓபிஎஸ் சொன்னதை ரீகால் பண்ணாரே என்ன சொல்றாரு? எங்க 2 பேரும் இணைச்சு வச்சதே பாஜக தான் அந்த காலத்துல. ஆமா 2017 2017 இணைச்சாங்கன்னு சொன்னாரு. அதுல என்ன தவறு இருக்க முடியும்? அதனாலதான் உங்களுக்கு அதுக்கு பிறகு 4.5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடர்ந்தது. அதனால இதுல பாரதிய ஜனதா கட்சி என்ன தவறு செய்து விட்டது அதிமுகவிற்கு என்று எனக்கு புரியவில்லை. ஒரு மெயின் கேள்வி தானே சார். நீங்க உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது. செங்கோட்டையன் கட்சிக்கு கெடு விதிக்கிறாரு தலைமைக்கு. அப்ப அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் போது அடுத்த நாளே அவரை சந்திக்கிறது அப்படிங்கிறது கூட்டணி தர்மமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அதாவது இதுல எனக்கு புரியாமல் இருக்கும் ஒரு விவரம், ஒவ்வொரு படியாக நாம் தாண்ட வேண்டும். இப்பொழுதே நாம் தேர்தலை சந்திக்கப் போவது கிடையாது. தேர்தலை சந்திப்பதற்கு 7 மாதங்கள் இருக்கின்றன. அப்பொழுது என்ன நடக்கும், யாருக்கு என்ன கிடைக்கும், யார் முதலமைச்சர் ஆவார்கள், யார் கூட்டணியில் இருப்பார்கள் என்றெல்லாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் நீங்கள் சந்திக்க வேண்டியது தேர்தலை. ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நீங்க அதிமுக கூட்டணி அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டீங்க. அந்த உறுதிப்படுத்துறது எதுக்காக? 2 தொண்டர்களுக்கு இடையில ஜெல் ஆகணும், ஒரு இணைப்பு வரணும். நீங்க இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அதை உண்டாக்குமாங்கிறதான கேள்வி. இப்போ 1967ஆம் ஆண்டு அந்த தேர்தலில் பேரறிஞர் அண்ணா அந்த தேர்தலில் போட்டியிடலை, ஆனால் முதலமைச்சர் ஆனார். அதனால